எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எவ்வளவு குறி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நாட்டுக்கு அனுப்பின கார்கோ படுபாவிங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. நல்லா இருப்பானுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல். லக்ஷரி கார்கோ ஊடாக நாட்டுக்கு அனுப்பப்பட்ட கார்கோ லாரி ஆற்றில் கவிழ்ந்ததில் அனைத்து கார்கோக்களும் ஆற்றில் மிதந்தது. மிகவும் துயரமான ஒரு சம்பவம். படுபாவி கார்கோக்கார் எப்படி பண்ணிட்டானுங்களே. இவனுங்கள்லாம் நல்லா இருப்பானுங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. எல்லாரும் இஷ்டத்துக்கு வீடியோ போடலாம் இல்லையா, சொல்லலாம். உண்மையிலேயே வேதனைக்குரிய சம்பவம் தான். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாட்டுக்காக, நாட்டில் குழந்தைகளுக்காக அப்படின்னு, குடும்பத்துக்காக அப்படின்னு அனுப்பின கார்கோ இப்படி ஆகினது உண்மையிலே வேதனைக்குரிய விடயம்தான். அதே மாதிரி இந்த பதிவுகள் இடுபவர்கள், இந்த டிக்டாக்ல சரி ஃபேஸ்புக்கில் சரி பதிவுகள் இடும்போது யாராவது வேணும்னே கொண்டு போய் கார்கோக்காரனே கொண்டு போய் ஆற்றுல கொட்டுவானா? லாரி ஓனர் வேணும்னே கொண்டு போய் அவனுடைய சொந்த லாரியை ஆற்றில் கவிழ்த்து விடுவானா? எந்த ஒரு டிரைவரும் வேணும்னே கொண்டு போய் ஆற்றுல விழுவாங்களா? விபத்துக்கள் நடக்கிறது தான். ஆனால் அதுக்குரிய நஷ்டஈடு, அதுக்குரிய பாதிப்புக்குரிய இழப்பீடுகளை லக்ஸரி உரிமையாளர் நிச்சயமாக வழங்கணும். அது கொடுக்காத பட்சத்தில் அதுக்காக நாம் குரல் கொடுக்கறதுல நியாயம் இருக்குது, அவங்களை எதிர்த்து போராடுறதுல நியாயம் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ட்வீட் பண்ணி போஸ்ட் போடாது, அது நியாயம் இல்லை. ஏன்னா சில போஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 150 மேலே இந்த மெசேஜ் மட்டும் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு மெசேஞ்சரில், வாட்ஸ்அப்லேருந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வந்து இந்த போஸ்ட் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் போஸ்ட் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. தயவு செய்து யாருமே வேணும்னு கொண்டு போய் கார்கோ வந்து தொழிற்துறை ஏற்றிட்டு போய் ஆற்றில் கொட்ட போகிறதில்லை. லாரி ஓனருக்கு பைத்தியம் என்ன கொண்டு போய் வேணும்னே கொண்டு போய் ஆற்றில் கவிழ்த்து விடுறதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை, விபத்து எந்த நேரத்துலையும் வரலாம். இதில் செய்தியாகவே போட்டிருக்கிறாங்க, அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இதை பார்க்காதவங்க. வெளிநாட்டு பொருட்கள் கார்கோ ஏற்றி வந்த லாரி ஆற்றில் கவிழ்ந்தது, பொருட்கள் சேதம். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றோர் பெருநாளை முன்னிட்டு தங்களது குடும்பத்தினருக்காக அனுப்பிய பொருட்களை ஏற்றி வந்த லாரி ஒன்று நேற்றைய தினம் 7 அதிகாலை 4 மணி அளவில் கந்தலாய் கொலியபுர எனும் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சமகிபுர எல்லை பகுதியில் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கொழும்பு லக்ஷரி கார்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த லாரி சம்பவத்தின் போது சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட தூக்கம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்தது என ஆரம்ப விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. லாரியில் சாரதி ஒருவர் மட்டுமே இருந்துள்ளதாகவும் அவருக்கு உயிராபத்தில்லாத வகையில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து பயணமான இந்த லாரி நேற்றைய முன்தினம் மாலை கென்னியா மற்றும் மூதூர் பகுதிகளில் பொருட்களை இறக்கிவிட்டு இன்று, அதாவது 7ஆம் திகதி அன்று சேரனுவர சென்றபோது, இந்த சேரனுவர வழியாக கந்தலாய் நோக்கி சென்றபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு பொருட்கள் ஆற்றில் மூழ்கி கடுமையாக சேதமடைந்துள்ளன. பெருநாளை முன்னிட்டு பெறவிருந்த குடும்பங்களுக்கு இது பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை சூரியபுர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதே போல இந்த கார்கோ உரிமையாளர் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அது கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு எதிராக குரல்களை எழுப்புவோம். ஆனால் அது வரைக்கும் அது ஒரு வியாபார தளம், அவங்களும் வியாபாரம் செய்கிறாங்க. இத்தனை வருஷத்தில் எத்தனையோ வருட காலமாக சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்ததால் ஒட்டுமொத்தமாக கவிழ்க்கணும் அப்படின்ற மாதிரி சில செயல்பாடுகளை செய்யாதீங்க. அதே மாதிரி ஒரு போஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சிந்திச்சு போடுங்க. யாருமே வேணும்னு செய்கிறதில்ல. விபத்துக்கள் வந்து நேர்றது தான், ஏற்படுறது தான். அதற்காக கண்ட மாதிரி பேசாமல் சிந்திச்சு செயல்படுங்க. இதுதான் இப்போதைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற பெட்டிகள்.
ஆனால் வேதனை தான் என்ன, எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியலை. ஆடைகள், அது இது, உணவு, சாப்பாடு எல்லாமே இந்த தண்ணியில் மூழ்கிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அதை எடுக்கவே முடியாத நிலைமை தான். இருந்தாலும் அதுக்குரிய நஷ்ட ஈடு அவங்க கொடுப்பாங்க. கொடுக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரோடாக சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மெசேஞ்சரோடாகவும் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி அவங்க கொடுக்காத பட்சத்தில் நாம் நிச்சயமாக உங்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் முதல்ல கார்கோவோட பேசுங்க. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கார்கோ உரிமையாளரோட பேசி, இந்த மாதிரி என்னுடைய பொருட்கள் இப்படி போட்டது, இப்படி ஆகிருக்குது, அதுக்குரிய பதிலை சொல்லுங்கள், இவ்வளவு சாமான் போட்டிருக்குது, இவ்வளோதான் நஷ்டஈடு அப்படின்றத சரியான முறையில் அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுடைய நஷ்டஈடுகளை சரி கேட்டு வாங்கி எடுக்க பாருங்கள்.